மயில களி பெண்ணே மயக்கமென பின்னே பூவாய் பூத்தாயே கனவை சுமந்தாயே பாதை மாறி நீயே வேலியை தாண்டினாயே பெண்ணே அடி பெண்ணே வீணா போனாயடி மந்தி கை மாலையான பின்னே அடி பெண்ணே பெண்ணாக பிறந்த பாவம் என்று மண்ணாக போனதடி தன்னால வந்த காதல் இங்கே கல்லாக ஆனதடி மயில களி பெண்ணே மயக்கமென பின்னே பொல்லாத உலகம் எங்கேயும் மிருகம் உண்ணாக்கி போகும் பாரடி பெண்ணுக்கு காவல் ஆம்பளதானே மனச முறிச்சான் ஏனடி மான் போல வந்தாயே யாரடிச்சா முள் மேல தன்னால ஏன் விழுந்த வா பெண்ணே என்னிடம் வந்திடு சேயாக மடியில் சாய்ந்திடு உன் போன்ற பெண்ணுக்கெல்லாம் தாயடி ஒரு டீ. ஹலோ, எந்த ஊர்? பக்கத்தூர். இந்தாங்க. யாரை பார்க்க வந்த? சும்மா போகிற வழியில் டீ சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு டீ சொல்ல. அண்ணா ஒரு டீ கொடுங்க. இன்னொரு டீ. யோ ஒரு பாயிண்ட் ஒன்று குடியா. எஸ்கூஸ் மீ பிரதர், ஒரு சிகரெட்டே சொல்லிட்டு போய். அப்படி வச்சனும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீ உன் பொழப்ப பாரு.
மகாராசா வா, ஏன் மகாராசா வா. சொல்றப்ப நான் நம்புறேன் இல்ல, இப்ப நம்பாத. ஒட்டினா யாருக்கிட்டடா இருக்கு? இந்தா சிகரெட்டு சீக்கிரம் ஏத்து. டேய் நீங்க கொண்டு வந்திருப்பீங்க நினைச்சேன்டா. என்கிட்ட இல்லடா. அப்ப அவ்வளவுதானா? டிங் எது கண்டாலும் இழுச்சுக்கிட்டு அவன்கிட்ட தான்டா இருக்கு. ஹலோ வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம் சார், நான் நல்லா தான் இருக்கேன். உங்கள் பொண்ணு தான் சரியா இல்லை. ஏன் சார், என்ன சார் சொல்கிறீங்க? அவள் கொஞ்ச நாளாக கோச்சிங்க்கு ஒழுங்காகவே வர்றதில்ல சார். கோச்சிங்கே வர்றதில்லையா சார்? எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதே சார். என்ன சொல்கிறீங்க சார்? நான் என்னென்னு விசாரிச்சுட்டு வர சொல்கிறேன் சார். கொஞ்சம் கவனிங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஏமா கோச்சிங்கே போகிறது இல்லையாம்மா? இல்லப்பா, உடம்பு சரியில்லை. அது உன்னோட ஆம்பிஷன்மா. நீ நல்லா வரணும்னு தானே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு உன்னை ஆம்பளை மாதிரி ஊராக எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் அனுப்புகிறேன். இப்போ நீயே இப்படி நடந்துக்கிட்டா என்னமா அர்த்தம்? இந்த பாருமா, நான் இப்போவும் சொல்கிறேன், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, நான் கம்பல் பண்ண மாட்டேன். இது உன் லைஃப், நீ தான் முடிவு பண்ணணும். On your mark. Set. என்னாச்சு? அதுக்கு தான் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணணும்ன்றது. பாத்தியா, 11.05 வந்து 11.15 கொண்ட. என்னால முடியல சார். ச்சே, உன்னை எவ்வளவு நம்பினேன். பொறுப்பு இல்ல. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பொறுப்பே இல்ல. ஓ, ஜாலியா ஊர் சுத்து, அப்புறம் எவனையாவது கல்யாணம் பண்ணிக்க, கிச்சன்ல போய் நல்லா கிண்டு. நீங்க எல்லாம் அதுதான் லாய்க்கு. ஒருவேளை உங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சு தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது ரஞ்சனி. கொஞ்ச நாளாகவே நீ சரியில்லைம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீங்க தேவையில்லாம அவளை குழப்புறீங்க. அவ தெளிவா தான் இருக்கா. குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். கொஞ்ச நாளாவே சாமியை மறந்து இருந்துட்டோம்ல, அதான் வாங்கன்னு கூப்பிடுது. டிரைவர், இந்த மளிகை கடைகிட்ட நிப்பாட்டுங்க. இருமா, பூஜை ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேட்டா நான் என்ன பண்றது? டேய், அதுக்கப்புறம் அவன் என் மூஞ்சியவே பார்க்கலையே. சரி சரி, இந்த ஏன்டா புரியுதியா? ஓவர்ரா டேய். நான் மாதிரி வேற எதுவும் இல்லையா நீ? அவனை பாருடா, எங்க போனாலும் எப்பறம் அவெல்லாம் சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஏய், இவனை வச்சுக்கிட்டு எங்க பாடுறா இவளையாடா பா பாரு, சான்ஸே இல்ல. செம்மையா இருக்கால. இப்போ கூட ஓகேண்ணா, அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுப்பேன்டா. குடு குடு மச்சான், நாங்களும் சப்போர்ட் பண்றோம். ஏய் ஏய், கிளம்பிட்டாங்கடா. இங்க பாரு, சும்மா ஓவரா கற்பனையில் மிதக்காத. அவளுக்கு ஏற்கனவே ஒருத்தன் இருக்கான். அவன் உன்னைய மாதிரி ஒன்றும் படிக்காதவன் இல்லை, சரியா? எல்லாரும் புத்தகத்தை புரட்டி தானே பாடம் படிப்பாங்க. அவன் தினம் பாடம் படிக்கிறவன். மாப்பிள்ள, ஒரு பொண்ணை கெடுக்கிறது வேணா ஈஸி, ஆனால் ஒரு பொண்ணோட மனசை கெடுக்கிறதுக்கு சில தகுதி வேணும். என்ன ராசுகுட்டி நான் என் wife. பண்ணிட்ட? என்ன நீ வேற பொண்ணோட வந்திருக்கான்? அக்கா பொண்ணு என்னாச்சு?
என்னடா இது அக்கா பொண்ணு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே, திடுதுப்புன்னு இந்த மாலாவோட மாலைங்கழுத்துமா வந்து நிற்கிறானு பாக்குறீங்களா? ஆமாண்ணே. டேய், என்னைக்குமே நாம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணு தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. இந்த தத்துவத்தை யாரும் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்களா? அண்ணே ரொம்ப புதுசா இருக்குண்ணே. ஒன்னமா இருக்கால் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இவ ஏற்கனவே கல்யாணமானவ தான், ஆனா இப்ப தனி மரமா நிக்கிறான். டேய், ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி ஊனமாயிட்டா உதவ மாட்டான்னு தூக்கி போட்டுருமாடா, அதே மாதிரி தான் இவ பழைய வாழ்க்கையை ஒரு விபத்தா நினைச்சு இவளை அரவணைச்சுக்கிட்ட. இனிமே என் ஏரியாவில் எந்த பொண்ணுமே கண்கலங்க கூடாது. அண்ணே, அப்ப எல்லா பொண்ணுக்கும் வாழ்க்கை கொடுப்புன்னு சொல்றீங்களாண்ணே? குடும்பத்துல குழப்பம் பண்ண பாக்குறியா? நீ ஒண்ணு வருத்தப்படாத தங்கம். அண்ணே, நீங்க மகன் அண்ணே. நீ எதையோ தொட்ட. இனிமே இந்த தப்ப செய்ய விடவே மாட்டேன். புரிஞ்சுதா மாமா? மக்களே, இதோட என் ட்ராக்கை நான் முடிச்சுக்கிறேன். இனிமே என்கிட்ட எதிர்பார்த்து யாரும் என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க, சரியா? டேய், ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுங்கடா. வாங்க மாமா. அண்ணே, என் பொழப்பு அவ்வளவுதானே. ரஞ்சினி, ஐம் சாரி ரஞ்சினி. ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் அப்படி நடந்துக்கிட்டேன். என்னை பத்தி நீ கவலைப்படாத, என் வழியை நான் பாத்துக்கிறேன். நீ தான் ஆம்பளையாச்சே, உன் வழியை நீ பாத்துக்க.